அடடே! அது எப்படிப்பா 2 ஓவரில் 100 ரன் அடிக்க முடியும்? ஆனால் அது நடந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்த்துரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. அதாவது வரப்போகிற 23, 25, 26 இந்த 3மே ஜிம்பாப்வே டூர் போகிறாங்க இந்தியா. 3 T20 கொண்ட தொடரில் அந்த 2 ஓவருக்கு 100 ரன் அடிக்க முடியும்னா அது பாசிபிளே கிடையாது. பட்டு நோ பாலு ஒய்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குன்னா அதில் இவர் ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். வேறு லெவலில் ஆடுனா அது ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற மாதிரி வைபவ் சூரியவன்சிக்கு ஏராளமான பாராட்டுகள் வந்துட்டுருக்குது. நெட்டிசன்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க, அடித்தா வைபவ் சூரியவன்சி மட்டுனால தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. 2 ஓவரில் அடிக்க வேண்டாம், ஒரு 5 ஓவரில் நீங்கள் அடிக்கலாம் வைபவ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த T20 சீரியஸில் சஞ்சு சாம்சன் இல்லை. ஸோ அதனால் வைபவ் சூரியவன்சிக்கு அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டு ஈஸியாக கிடச்சிருச்சு. என்ன தான் பண்ண போகிறோன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சிரேஷ் ஐயருக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எப்பா பரம்பரை மானத்தை காப்பாற்றுப்பா, அடகு வச்சிடாத, பட்டு தோல்வி தழுவி விட்டுறாத. உன்னால் மானத்துக்கு மேலே மானம் போயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அயர்லாந்துக்கூட தோக்குறோம், ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து கூட தோக்குறோம், அயர்லாந்து கூட 2-0, இங்கிலாந்து கூட 4-0, இப்போ ஜிம்பாப்வே கூட 3 மேட்ச் இருக்குது. எத்தனைக்கு 0ன்னு தோக்க போகிறோமா இல்லை வின் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஆனால் சிரேஷ் ஐயர் என்ன பண்ணுறாரோ இல்லையா, எனக்கு சிக்கந்தர் ராசா பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சம்பவம் பண்ணி விட்ருவாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவங்க ஹோம் ஸ்டேடியம், ஹோம் கண்ட்ரி, என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் சிரேஷ் ஐயர் இந்த சீரியஸும் நீங்கள் லாஸ் பண்ணினா தயவு செஞ்சு அந்த கேப்டன்சியை விட்டுட்டு போயிரு. உன்னை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இந்தியன் ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் சிரேஷ் ஐயர் என்ன பண்ண காத்திருக்காரோன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் சிரேஷ் ஐயர் மேலே நான் நம்பிக்கை இருக்கா இல்லையோ, எனக்கு விவிஎஸ் லட்சுமணன் மேலே, ஹெட் கோச் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த T20 சீரியஸுக்கு கௌதம் கம்பீர் அண்ட் கோ கிடையாது ஹெட் கோச்சாக. அதனால் விவிஎஸ் லட்சுமணன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் 3-0 என்ற செட் கணக்கில் வின் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அட்லீஸ்ட் 2-1 வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுலேயும் மெயினாக வைபவ் சூரியவன்சி, ரிங்கு சிங் அண்டு திலக் வர்மா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹரரே ஜிம்பாப்வே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலிமா வேறு லெவலில் பல ரெக்கார்டுகள் உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. பட் விவிஎஸ் லட்சுமணனோட ஸ்ட்ராட்டஜி வேறு லெவல் இருக்கும். எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். பட் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா என்ன தான் விவிஎஸ் லட்சுமணன் ஹெட் கோச்சு பல ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாலும், டிப்ஸும் உள்ளேருந்து வெளியே சொன்னாலும், பட்டு ஆன்ஃபீல்டில் ஆடுறது யாருப்பா? சிரேஷ் ஐயர் கேப்டன்சி தானே, அதுதானே உண்மை. பட் சிரேஷ் ஐயர் எப்படி கொண்டு போகிறாரு, 2-0, 4-0 அந்த இதுக்கு இந்த சீரியஸை வின் பண்ணி அதுக்கு இணையாக ஈடு கட்டுவாரா மாட்டாரான்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோடய சைடில் சிரேஷ் ஐயர் 3-0 இல்லை 2-1 வின் பண்ணுவார். மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிரேஷ் ஐயர் இந்த சீரியஸை வின் பண்ணுவாரா மாட்டாரான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.